கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷன் YWMA இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் இலவச வைத்திய முகாம் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கனடா YWMA தலைவி தீனியா காசிம் அவர்களுடைய சொந்த நிதி ஒதுக்கீட்டுகள் முழு அனுசரணையிலே இந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு முழு ஒத்துழைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. கல்முனை காசிமீரில் அமையப்பட்டிருக்கின்ற ஜெமில் ஞாபகார்த்த வைத்தியசாலை, அதே போன்று அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை மற்றும் கல்முனை ஆதார வைத்தியசாலை போன்றவை இந்த நிகழ்வுக்கு முழு ஒத்துழைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை இச்சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சமாக தலைமை உரை இடம்பெறுகின்றது. அதனை தருகின்றார் கல்முனை ரஹ்மத் பவுண்டேஷனுடைய தலைவர், முன்னாள் கல்முனை மாநகர பிரதி முதல்வர் கௌரவ ரஹ்மத் மன்சூர் அவர்களை சந்தர்ப்பத்திலே அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நிகழ்வு மிகவும் சரியாக முடிய வேண்டும். பயனாளிகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சுருக்கமாக ஒத்துழைப்பாக இருக்கின்ற நீங்க வச்சுக்கொள்ளுங்க, சேர்த்து கொடுக்கணும். பல உதவிகளை YWMA மூலம் எங்களுக்கு கொண்டிருக்கும் சகோதரி சீனியா அவர்களை வரவேற்றவனாக, அதே போன்று எங்களது சமூக உத்தியோகஸ்தர், அதே போன்று எங்களது கல்முனை ஆதார வைத்தியசாலையின் விசேஷ நிபுணர் டாக்டர் சுரேன் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று எங்களது டாக்டர் உவைஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று என்றும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற கல்முனை போலீஸ் பொறுப்பதிகாரி பக்கீர் சார் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்களது ஜமீல் ஹாஸ்பிட்டல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அவர்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு நிறைய இங்கே இருக்கின்றது. அதே போன்று எங்களது டாக்டர் சனா அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு எல்லோரும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கி இந்த பயனாளிகளுக்கு உண்மையிலே நாங்கள் இதை ஒரு ஐ கேம்பாகத்தான் நடத்துவதற்கான இருந்த நிலையில் எங்களுக்கு இதை ஒரு ஹெல்த் கேம்பாக மாற்ற வேண்டும் என்று பூர்ண ஒத்துழைப்பு வழங்கிய ஜமீல் ஹாஸ்பிட்டல் அவர்களின் சேர்மன் ஆஃப் ஜமீல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரிசான் அவர்களை இச்சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகம் கூறியவனாக, அதே போன்று எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற எங்களது சகோதரர் அன்வர் அவர்களை ஞாபகப்படுத்தி, அதே போன்று சகோதரர் ரிஷாட் அவர்கள், அதே போன்று சத்தார் ஹாஜி எல்லோரையும் நான் ஞாபகப்படுத்தி எங்களது இந்த அமைப்பின் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் பிரதி தலைவர் சகோதரர் நவபர் உட்பட எல்லோரையும் நான் இச்சந்தர்ப்பத்தில் இந்த காரியம் நல்லபடியாக நடப்பதற்கான முன்னுதவிகளை செய்து இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். அதே போன்று இந்நிகழ்வு நல்லாகவும் திறமையாகவும் நடைபெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற காரியங்கள் மென்மேலும் நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் செய்வதற்கான முழு ஒத்துழைப்புகளை YWMA எங்களுக்கு வழங்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு எனது உரையை முடித்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு நல்லா நடப்பதற்கு எல்லோருக்கும் கேட்டுக்கொண்டவனாக விடைபெறுகிறேன்.